இலக்கியத்தில் ஒரு தீ, கொடுமை தீ. இது என்ன சொல்றா? பசுவை விட்டு, அன்புள்ளம் கொண்ட பெண்களை விட்டு, வயதில் கருவை சுமந்து கொண்டிருக்கிற பெண்களை விட்டு, மாற்றாருக்கு உதவுகிற அந்தனரை விட்டு, சான்றோர் மக்கள் பெருமக்களை விட்டு யார் பக்கம் போன தீ? தீயோர் பக்கம் ஏறுகிற தீய எண்ணங்களை மட்டும் சுடுகின்றார். தீய எண்ணம் செத்திரம் தெரியல, தீயர்கள் செத்திரம் தெரியல, தீயோர் பக்கம் இருக்கிற தீய எண்ணங்களை சாகடிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். பசு பத்தினி பெண்டீர் அறவோர் விட்டு அந்தனர் பக்கம், அறவோர் அந்தனர் விட்டு தீட்டுதார் பக்கமே சேர்கதி. அன்புள்ள கொண்ட உறவுகளே, இந்த தீ எப்போது கொடுமையாக மாறுகிறது? வெகு கொண்டு வந்த கண்ணகி பாண்டிய தேசத்திலிருந்து சேர மண்ணிற்கு போயாச்சு. அவன் சாமி ஆயிட்டா. அவள் போன பின்பு மதுரை எங்கும் பட்டினி, மழை இல்லை, வறுமை, காக்கை குருவிலும் குடிப்பதற்கு நீர் இல்லை, வறட்சி. என்ன செஞ்சான் பாண்டிய மன்னன் தெரியுமா? அந்த ஒற்றை தீக்காக கண்ணகியின் சாபத்தால், கண்ணகியின் கொடுங்கோலத்தால் தான் மழை பெய்யவில்லை, நாடு நாசமாக போனது என்று அதற்கான காரணமான ஒரு தட்டம் எமது பாட்டன் பொற்கொள்ளரு தச்சர. எவன் அரசவையில் அந்த சிலம்பு காணவில்லை என்று சொன்னானோ அவனை பழி திருப்பதற்காக 1000 ஆசாரி தங்காசாரி நமது பாட்டங்களை என்ன செஞ்சா? உயிரோடு கலமறையாற்றினான், உயிரோடு கலமறையாற்றினான். ஒருவன் செய்த தவறுக்காக ஒரு பொற்கொள்ளர், ஒரு தட்டான், ஒரு தங்காசாரி செய்த குற்றத்திற்காக 1000 பொற்கொள்ளர்களை, 1000 ஆசாரியை, 1000 தங்க நகை செய்தவனை உயிரோடு கலமறையாற்றினான் பாண்டிய பேரரசு. அது கொடுமை தீ. இலக்கியத்தில் ஒரு தீ என்றால் சங்க காலத்தில் ஒரு தீ, இது மூன்றாவது தீ. ஐம்பெரும் பூதங்களைப் போல முதல் தீ கடந்தாச்சு, புனித தீ கடந்தாச்சு, கொடுமை தீ கடந்தாச்சு. இது சங்க காலத்தில் ஒரு தீ. இது பெருமைக்குரிய வீரமான தீ. எப்படி? சோழ மன்னன் எமது பாட்டன் வளவன் பெருவளத்தான் அவன் நடத்திய முதல் போர் கன்னிப்போர். என்ன பண்றான்?